பேரன்பு கொண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் இரா முத்தரசன் அவர்களே, ஏஐடிசி தேசிய செயலாளர் தோழர் TM மூர்த்தி அவர்களே, டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் N பெரியசாமி அவர்களே, தமிழக அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் தோழர் AE பாலுசாமி அவர்களே, LLF தமிழ்நாடு விடுதலை முன்னணி டாஸ்மாக் பணியாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் தோழர் முத்துப்பாண்டி அவர்களே, அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் தோழர் சண்முகையா பாண்டி அவர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்க தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பணி நிரந்தரம், காலமுறை ஊதியம், ஓய்வூதியம் இந்த 3 முத்தாய்ப்பு கோரிக்கைகளை முன்வைத்து கால வரையற்ற காத்திருப்பு போராட்டம் மேலாண்மை இயக்குநர் அலுவலகத்தின் முன்பிருந்து பேரணியாக சென்று தலைமைச் செயலகம் முன்பு காத்திருப்பது என்ற அறிவிப்பை இதற்கு ஒலிபெருக்கி வசதியோடு அனுமதி வழங்க வேண்டும் என்று தொழிற்சங்கத்தின் சார்பில் சென்னை பெருநகர காவல் ஆணையர் அவர்களுக்கு பதிவு தபாலில் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்த நிலையில் திருவல்லிக்கேணியினுடைய துணை ஆணையர் அவர்கள் அழைத்து, உங்களுக்கு அனுமதி இல்லை, நீங்கள் இந்த LG சாலையில் துவங்கும் போது உங்களுக்கு கைது நடவடிக்கை தொடங்கவிடும் என்று அறிவித்து இங்கே நமக்கு குழுமுவதற்கு அனுமதி அளித்த காவல்துறை அவர்களுக்கு முதலில் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதே சமயம் தமிழகம் முழுவதும் இங்கே திரளவிருந்த தோழர்களை ஆங்காங்கே அவர்கள் வீடு புகுந்தும் அவர்கள் புறப்பட்டு வந்த திசைகளிலும் மடக்கி கைது செய்து வீட்டுக்காவல் உட்பட திருமண மண்டபங்களில் தங்க வைத்திருப்பது ஜனநாயக குரல் வலையை நெறிக்கும் ஒரு முறையாக காவல்துறை கையாண்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. திராவிட மாடல் அரசு தொழிலாளர்களுடைய விரோத போக்கான அரசாக அமையாது என்று நினைத்திருந்த எங்களுக்கு இந்த நிகழ்வு ஒரு பேரிடியாக அமைந்துள்ளது. இது போன்ற காவல் நடவடிக்கைகள், தடுப்பு நடவடிக்கைகள் தொழிலாளர்களுடைய விடுதலைகளை நெருங்கடிக்க செய்துவிடும். அவர்களுடைய உண்மையான போராட்டத்தை புகைமூட்டம் போடி மூடிவிட முடியும் என்று நினைத்தால் அது ஒருபோதும் அடங்காது. புகை கண்ணி எழுந்து தீத்தலாக தெரிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒன்றும் அயல் தேசத்தில் இருந்து வந்தவர்கள் அல்ல. ஆண்டுக்கு 50,000 கோடி வருமானம் ஈட்டித் தரக்கூடிய எங்களுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் செயல்பட ஆண்டொன்றுக்கு 460 கோடி மட்டுமே ஒதுக்கப்படுகிறது என்றால் இது போதுமா? இந்த 460 கோடியில் மதுபானங்கள் வாங்க வேண்டும், நிர்வாக செலவுகள் செய்ய வேண்டும், பணியாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும், அதிகாரிகளுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும். இது எண்ணி பாருங்கள், இது சரியா இருக்குமா இந்த நடைமுறை? அட்டைப்பெட்டி, காலை அட்டைப்பெட்டிகளை தேக்கி வைத்து நாங்கள் கடைகளில் நிற்க வைத்து அதை விற்பனை செய்கிறோம். அதற்கு கூடுதல் தொகை நிர்ணயிக்கப்படுகிறது, கை காசு போட்டு கொடுக்கிறோம். அந்த காசை வைத்து எங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறது என்றால் இது நியாயமா? இதையெல்லாம் இந்த அரசுக்கு எடுத்துரைத்து எங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும், நிரந்தர பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும், ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து போராட முன்வந்தால் எந்த காலத்திலும் இந்த கோரிக்கைகள் நிறைவேறாது, நீங்கள் இந்த வகையான போராட்டங்களை செய்யக்கூடாது என்று கட்டவிழ்த்திடக்கூடிய இந்த அடக்குமுறையை எதிர்கொண்டு ஈடு கொண்டு தோற்கடிப்போம் என்று இந்த நேரத்தில் கூட்டிக்கொண்டு, தோழர்களே, இனி ஒரு காலம் நாம் எவ்வாறு இருக்க வேண்டும், இந்த போராட்டம் தொடர்ந்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நமக்கு பின்னால் வரக்கூடிய தலைவர்கள் கூற உள்ளதால் அதனை உங்களுக்கு நேரம் ஒதுக்கி இத்துடன் என்னுடைய நன்றி கலந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.